ஆண்டோடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்த ஒரு ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யோவேல் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்மை வெட்கப்படுத்தாத தேவன் என்கிற தலைப்பிலே நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம், தியானிக்கலாம். பொதுவாக இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் நினைச்சுவாங்க, வெட்கப்படுத்துறதுல ஃபேமஸாக இருப்பாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா படிப்பை காரணம் காமிச்சு குறைபட்டிருந்தோம்னா வெட்கப்படுத்துவாங்க. அல்லது குடும்பத்தில் வாழ்க்கை நிலையில் சரியில்லைன்னா அதை குறை சொல்லி வெட்கப்படுத்துவாங்க. இல்லை பொருளாதார ரீதியில் மங்கி போயிருந்தா அதை சொல்லி ஸ்டேட்டஸை வச்சு சொல்லி என்ன செய்வாங்க, வெட்கப்படுத்துவாங்க. அல்லது ஊழியத்தில் எதுவுமே தெரியலன்னா மக்குன்னு சொல்லி வெட்கப்படுத்துவாங்க. இன்னும் பல விதமான காரியங்களை பல விதமான ஜனங்கள் வார்த்தையால் சொல்லி செயலால் காமிச்சு கேவலப்படுத்துவாங்க. இதுதான் ஜனங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்னைக்கு செய்தியை என்ன செய்ய பார்க்குறோன்னா, நம்மை வெட்கப்படுத்தாத தேவன் சொல்லி பார்க்குறோம். ஆனால் மனிதர்களை வெட்கப்படுத்தலாம், உலகம் வெட்கப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் தன் பிள்ளைகளை என்ன செய்கிறாரு, வெட்கப்படுத்த மாட்டார். அவர் வெட்கப்படுத்தாமல் இருக்கிறபடினால்தான் யோவேல் 2:26 என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ வெட்கப்படுத்தாத தேவன் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். உங்களை அளவச்சு, உங்களை உடைச்சி, உங்களை காயப்படுத்தி நீங்கள் விழணும்னு நினச்சி எத்தனையோ பேர் கண்கள் கட்டிக்கொண்டு இருப்பாங்க. அவங்க கண்கள் முன்பாக உங்களை வெட்கப்படுத்தாமல் ஒரு அற்புதத்தை செய்து தலை நிமிர வைக்கக்கூடியவராய் தான் நம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து வெட்கப்படுத்தாத தேவனாய் இருக்கிறாருங்கிறத தான் நாம் இன்னைக்கு எளிமையாய் பார்க்க போகிறோம். சரி, அவர் யாரை வெட்கப்படுத்தாமல் இருந்தார் அப்படிங்கிறத எடுத்துக்காட்ட பார்ப்போம். வேதத்தில் 1 சாமுவேல் எழுதின புத்தகத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது அன்னாள் என்கிற ஒரு பெண்மணியை பார்க்கலாம். அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கணவன் இருந்தாங்க. அவங்களுடைய இன்னொரு பார்த்திங்கன்னா சகோதரி இருந்தாங்க. அவங்களுடைய கணவனுக்கு 2 மனைவி, இவங்க ஒரு மனைவி. இன்னொருத்தவங்களுக்கு குழந்தைகள் இருந்தது, இவங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைங்கிறத வச்சுக்கிட்டு குறையாக இருந்தது. இதை வச்சுட்டு அவங்க கூட இருக்க மற்றவங்க நினச்சாங்கன்னா இவங்களை கேவலமாக பேசினாங்க, அவமானமாக படுத்தினாங்க, ரொம்ப கண்ணீரோட வச்சாங்க, காயப்படுத்தினாங்க, போராடமாக தூற்றி கொண்டே இருந்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிகுந்த வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு கூனி குறுகி போயிருந்த அந்த அன்னாள் என்ன செய்தார், உடைஞ்சு போயிருந்தார். அவளுடைய கணவன் என்ன செய்தான், அவங்களை சமாதானப்படுத்துவான். திரும்ப அந்த நேரம் சமானவங்க திரும்ப வெட்கப்படுத்துவாங்க. இப்படின்னு மாறி மாறி திரும்ப 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 உடைஞ்சு போய் நொறுக்கப்பட்டு இருதயம் கரைஞ்சு போய் ஒரு இக்கட்டான சொல்ல அந்த அண்ணன் இருந்தாங்க. அப்போ வெட்கப்படுத்தாத தேவனாகிய ஆண்டவர் என்ன செய்தார், அவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். அப்போ நோக்கி பார்க்க ஆரம்பித்த உடனே இவங்க தேவ சமூகத்தை போய் ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. போய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, தங்களுடைய இதயத்தை எல்லாம் பார்த்து ஊற்றி விடுகிறாங்க. ஒரு தண்ணியை போல் ஊற்றி விடுறாங்க. என் வாழ்க்கையில் எப்படி இருக்குது, நீங்கள் உதவி பண்ணுங்கள், மாற்றத்தை காண பண்ணுங்கள், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, எனக்கு குழந்தை தாங்க, அதை அப்படி அந்த குழந்தைய நீங்கள் கொடுத்தீங்கன்னா தேவனுக்குன்றே ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தலோட அனுபவத்தோடு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜெபம்ட்டு வராங்க. அவங்க முகம் அது பிறகு துக்க முகமாகவே இல்லை. அது வரைக்கும் வெட்கத்தினால் துக்கப்பட்டு போனாங்க, உடஞ்சி போயிருந்தாங்க. ஆனால் ஜெபத்தில் இதயத்தை ஊற்றி விட்ட பிறகு அவங்க முகம் அதுக்கு பிற்பாடு துக்க முகமாக இல்லை. தேவன் நினைவு கூர்ந்து கற்பத்தை தொட்டு ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி பிறந்தார். அதன் பிறகு சில பிள்ளைகளும் பிறக்க ஆரம்பித்தாங்க. அவங்க யார் முன்பாக வெட்கப்பட்டாங்களோ, எந்த ஜனத்துக்கு முன்பாக மலடின்னு சொல்லி ஏலப்பட்டாங்களோ, அவங்க முன்பாக வெட்கப்படுத்தாமல் குழந்தையை கொடுத்து தேவன் என்ன செய்தார், தலையை நிமிர பண்ணினவராக இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு வெட்கத்தை ஆண்டவர் என்ன செய்யலை, அனுமதிக்கலை. அவங்களோட அற்புதத்தை நிகழ்த்தி தலையை நிமிர பண்ணினார் அல்லவா. அதே போல் படிக்கிற யாராக இருந்தாலும் சரி, விளையாடுகிற யாராலும் சரி, அல்லது ஊழியத்தில் இருக்கிற யாராலும் சரி, அல்லது சொந்த பந்தங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் வெட்கப்பட்ட குடும்பங்க யாராலும் சரி, இன்னைக்கு தேவன் உங்களை வெட்கப்படுத்தாமல் அற்புதங்களை நிகழ்த்த போகிறார். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பழகினவங்களோ சொந்தக்காரங்களோ உங்கள் உறவினர்களோ அம்மா அப்பாவோ யாராக இருந்தாலும் சரி, உங்களை ஏதாவது உங்களை வெட்கப்படுத்தி உங்களை இகழ்ச்சியாக நினச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், தூற்றி கொண்டு கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட்டு போவதில்லை என்றார். அன்னாளுடைய முகத்தை துக்கப்படவே விடலை, வெட்கப்படுத்தவே விட குழந்தை கொடுத்து அந்த வெட்கத்தை இலட்சியை நீக்கி போட்டார். அப்போ இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களும் சகோதர சகோதரிகளும் வேலை பார்க்குறவங்களும் கல்வித்துறையில் உள்ளவங்களும் ஊழியத்தில் உள்ளவங்களும், ஊழிய எப்படி இருக்குது, நான் வெட்கப்பட்டு போயிட்டேனே, நான் அவமானப்பட்டு போயிட்டேனேன்னு நினைக்கலாம். இன்றைக்கி உங்கள் வெட்கத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, மாற்றி உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அடுத்து கல்வித்துறையில் என்ன செய்யலாம், இப்படி சூழலாயிட்டு இப்படி நான் படிக்க முடியாமல் போயிருமோ, அல்லது இப்படி கேள்விக்குறியாயிருமோ அப்படின்னு நினைக்கிற மாணவ மாணவிகளாக யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்யலாம், உங்களை வெட்கப்பட விட மாட்டார்.
இது போன்று ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன், என்ன சென்டம் கொடுக்க போகிறோம், என்ன செய்யலையே, ரிசல்ட் சரியாக வரலையே, என்ன செய்யலாம்னு நினைக்கலாம். உங்களை வெட்கப்பட விட மாட்டார். அடுத்து மற்ற தொழில் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, முதலாளிகளாக கூட இருக்கலாம், இப்படி சம்பளம் கொடுக்க போகிறேன், அல்லது நான் வெட்கப்பட்டுவனோ இல்லை எதிரிகள் முன்பாக தலை குனிஞ்சிருவனோன்னு நினைக்கலாம். வெட்கப்பட விட மாட்டார். இது யாராக இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவ பிள்ளைகளும் அதிகாரிகளும் யாராக இருந்தாலும் சரி, வெட்கப்படுத்தாத தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஆகவே அந்நாள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து அவளை வெட்கப்படுத்தாத தேவன் இன்றைக்கு அவரை நம்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அற்புதத்தை செய்து வெட்கப்பட விட மாட்டார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் யாராக இருந்தாலும் சரி, வெட்கப்படுத்தாத தேவன், நம்மை வெட்கப்படுத்தாத தேவன் ஏற்கனவே பார்த்தோம். அந்த தேவனுக்குள்ள உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது உங்கள் வெட்கத்தை மாற்றி துன்பத்தை கண்ட நாட்களுக்கு அதிகமாய் மகிழ்ச்சியால் நிரப்புவார். தொடர்ந்து அவருடைய அந்த அற்புதங்களை பெற்று அவர் கொடுக்குற அந்த மகிழ்ச்சியில் நிலைத்து நின்று வெட்கப்படாதபடிக்கு தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களுடைய உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறது. ஆமென்.